மருது சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த வெண்ணிலா ரொம்ப சாமர்த்தியமா மாமாவை கூட்டிக்கிட்டு காரையும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் போயிருக்கா. அவ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. உடனே வெண்ணிலாவை மடக்கி பிடிச்சு மாமாவை அவகிட்ட இருந்து மீட்கிறதோட அவளையும் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். பண்ணிடலாம் ஸ்வேதா, கவலைப்படாத. அவ எங்க போனாலும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அவளை மடக்கி பிடிச்சிடலாம். எங்க போனாங்கன்னு தெரியாம எப்படிமா அவங்களை கண்டுபிடிக்கிறது? அந்த வெண்ணிலா இவ்வளவு தைரியமா அண்ணனை கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கானா, நிச்சயமா அவளுக்கு பின்னால யாரோ பெருசா உதவி பண்ணிட்டு இருக்கணும். இதைத்தானே நான் அப்போதுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். ஆனா யாரு என்னன்னு தான் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன வழியத்த? சொல்றேன். மருது, போய் என் போன் எடுத்துட்டு வா. முத்தமாமா, நீ இங்கே இரு, நான் போய் சாமிக்கு பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ முத்தரசு, நான் தான் சித்தி பேசுறேன். சித்தி, சொல்லு சித்தி. எங்கப்பா இருக்க? அது என்னமோ ஒரு வேண்டுதல் இருக்குன்னு நம்ம அம்மன் கோயிலுக்கு வெண்ணிலா கூட்டு வந்திருக்காப்ல. அப்படியாப்பா? சரி சரி, வேண்டுதலை முடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துரு. இல்ல நீ சொல்லு சித்தி, இது அவசரமா திடீர்னு போன் பண்ணிருக்கிய? இல்லப்பா, வீட்டுல உன்னை காணமா? ஒருவேளை பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெயில அலைஞ்சிட்டு இருக்கியோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, நான் இங்க கோவில தான் இருக்கேன். சரி, நான் வச்சிடுறேன். சரி சித்தி. அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? உடனே கிளம்புங்க. அந்த வெண்ணிலாவை ஒரே அமுக்கி தூக்கிடலாம். மருது வண்டி எடு, ஸ்வேதா வண்டியில ஏறு. வேண்டின மாதிரி என் வயித்துல ரெட்ட குழந்தைய கொடுத்துட்டு நாளைக்கு முத்து மாமாக்கு இதே மாதிரி கண் கட்ட பிரிக்கிறப்போ கண் பார்வையும் நல்லா வந்துடணும். நான் அந்த வீட்ல முத்து மாமா கூட சந்தோஷமா நிம்மதியா சேர்ந்து வாழணும். இத நீதான் ஆத்தா நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும். கடவுளே, வெண்ணிலா கூட அன்பா பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே என் கண் பார்வை போயிடுச்சு. அது மறுபடியும் நான் கூட நான் என் வெண்ணிலாவை பார்க்கணும், அவ கூட சந்தோஷமா வாழணும். சீக்கிரம் போ மருது, அவளை விடவே கூடாது. இன்னைக்கு பார்க்கலாம். மருது, இந்த வாட்டி அவ தப்பிச்சிட கூடாது. எவ்வளவு திமிர் இருந்தா இவ்வளவு நாள் நம்மளையே ஏமாத்தி இருப்பா. வேகமா போ மருது, வேகமா போ. எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான். வா மாமா. முத்து மாமா, உண்டியில காணிக்கையை செலுத்திடலாம்.
ஆச்சா? ம். ஐயோ சீக்கிரமா போங்களே மருது. போனும் போனா எப்படி போறது? கோவப்படாதடா. உனக்கு புரியுதா? இப்ப விட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது. புரியுது. உஷாராயிடுவா. ஹார்ன் அடிடா. ஹார்ன் அடி, ஹார்ன் அடி. முத்து மாமா உட்காரலாமா? சரி உட்காரு. உட்காரு. அப்புறம் சொல்லு வெண்ணிலா, என்ன விசேஷம்? தடுக்கி விடுங்க வேண்டுதலா இருக்கு. வேண்டுதல் வாரமா? காணிகளாம் போட்டிருக்க. என்ன வேண்டுதல் சொல்லு. முத்து மாமா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? நான் சொல்றேன். நீ சொல்லாதனால தானே கேக்குறேன். சொல்லு. வேண்டும் போதுதான் சொல்லக்கூடாது. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் சொல்லலாம். சொல்லு. நான் எப்படி முத்து மாமா சொல்லட்டும்? என் வயித்துல ரெட்ட குழந்தை இருக்குன்னு நானும் நினைச்சு நீ ஸ்வேதாக்கா கிட்ட இத பத்தி பேசிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ ஆனா உன சைலண்ட் ஆயிட்டா என்ன அர்த்தம்? உன்னதானே கேட்டுட்டு இருக்க. சொல்றேன் முத்து மாமா. நினைச்ச மாதிரி நல்லபடியா காணிக்கைய செலுத்தியாச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி போயிடணும். சீக்கிரம் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கிளம்பிடணும். இங்க இருக்க கூடாது. இருக்கியா? முத்து மாமா கொஞ்சம் இரு. பிரசாதம் கொடுக்கறாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுட்டே இருக்க, சொல்லவே மாட்டேங்கிற. வரேன் மாமா. காலில சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருக்க. இதா கேட்டோம் உடனே எஸ்கேப் ஆயிடுவேன். இல்லையா? போயிட்ட சுத்தம். இந்த கோயில் தான் இல்ல? ஷோரா? இதான் இதான் இதான். அத்த கார் இருக்கத்த? இருக்குல்ல? கார் இருக்கு. இன்னைக்கு அவளை விடுறதா இல்ல. அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும். வாடி வா. என்னடி என்ன முழிக்கிற? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன மாதிரி அதுக்கப்புறம் கோயில்ல அப்படியே மஞ்சள் பூசிக்கிட்டு வந்து எங்க எல்லாரையும் ஏமாத்தி எஸ்கேப் ஆனியே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே நீ அப்பு கெட்டப்ல வந்து மாமாவை கூட்டிட்டு போய் பண்ண வேண்டிய பரிகாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு மயங்கி விழுந்து கிடந்தியே, அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கியா? இனிமே நீ தப்பிக்க வாய்ப்பே இல்ல. உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸ்வேதா, நீ போய் முத்தரசனை பாத்துக்க. ஸ்வேதா, நாங்க இவ்வளவு பாத்துக்கிறோம். மருது, பிடிச்சவள கார்ல ஏத்து. மருது விடாத, எங்கடி ஓட பாக்குற? ஓடி போ. மருது சீக்கிரம் வண்டி எடு. இந்த முத்து மாமா பிரசாதம். வந்துட்டியா? பேச பேச அப்படியே ஓடி போயிட்டு பாரு.
அப்படி என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேண்டுதல்? அது முத்துமாமா பிரசாதம் சாப்பிடுன்னு சொன்னேன்ல. ஏதாவது ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சிரு. தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்ட? நீ எதுக்காக வேண்டுதல் பண்ண, எதுக்காக காணிக்க செலுத்துன்ற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? ஸ்வேதாக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டியிருக்க. கரெக்டா? அதே மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்வேதாக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த பேரு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் நீ, நானு, கிருஷ்ண மாப்பிள்ள, ஸ்வேதா நம்மளாம் ஒன்னா கோவிலுக்கு வந்து அன்னதானம்லாம் பண்ணி நல்ல சாமி கும்பிடலாம். சரியா? சரி மாமா. நீங்க அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனா அந்த நினைப்புல எப்பவோ மண்ணு விழுந்துருச்சு. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி முத்துமாமா, நேரம் ஆகுது, வீட்டுக்கு போலாமா? போலாம். பிரசாதத்தை சாப்பிடவே இல்ல, குடு. பாத்து வா மாமா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க கைய உரிமையோட புடிச்சிட்டு நடக்கலாம் மாமா. இன்னைக்கு திட்டம் போட்ட மாதிரி பத்திரிக்கை கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு லிஸ்ட் வச்சிருக்கோமோ அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா கொடுத்து முடிச்சிடணும். சரியா? ஓகே கார்த்திக். அப்புறம் ஜனனி, நாளைக்கு அண்ணனுக்கு கண்கட்டு பிரிக்கிறாங்க. அண்ணனுக்கு பார்வை வந்த மறு நிமிஷமே வெண்ணிலா அண்ணியை தான் அண்ணன் கேட்பாரு. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத நினைச்சா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதே மாதிரி அண்ணனுக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்வேதாவால வெண்ணிலாவா அண்ணன் முன்னாடி நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு என்னவோ ஸ்வேதாவை பார்த்தா இதுக்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரி தெரியலையே. ஏன் அப்படி இருக்கா? அவ அப்படி இருக்கானா கண்டிப்பா ஏதோ ஐடியா பண்ணி வச்சிருக்கானதா அர்த்தம். வா முத்துமாமா, பாத்து மெதுவா. ஐயோ வந்துட்டாளே இவ. அண்ணே. கார்த்தி, என்னண்ணே வெளியில போயிட்டு வரீங்களா? ஆமா கார்த்தி, நாளைக்கு கட்டு பிரிக்கிறாங்க இல்லையா, அதனால கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு வெண்ணிலா சொன்னா, அதான் போயிட்டு வந்தோம். நம்ம இவரு அழகப்பா மாப்பிள்ளைங்க. தோனே அழகப்பா மாமா, நம்ம கௌதம் மாப்பிள்ள, ஜனனி எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். அப்படியா? ஒரு நிமிஷம். வெண்ணிலா, முத்துமாமா எனக்கு ஒரு காஃபி. தோ கொண்டு வர முத்துமாமா. அழகப்பா மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க அப்படியே பேசிட்டே போவோம். அது என்ன? அக்கா மாப்பிள்ள எப்ப வருவாங்க? அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. போன தடவை அவங்க இங்க வந்தப்பவே சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்க எங்க நேர்ல வந்து ஸ்வேதா மட்டும் அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா இல்லன்னு கண்டுபிடிச்சா காலி பண்ணிடுவான். பாத்து. சரி சரி. நேரா பார்க்க முடியாது. அப்படி இப்படி பார்த்து பார்த்து ஒண்ணும் இல்ல. சரி. எங்க என்ன மாப்பிள்ள, நீங்க இந்த விஷயத்த இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க? மற்றதெல்லாம் பேசியாச்சு, முடிஞ்சாச்சு, நிச்சயதார்த்தமும் நடந்துருச்சு. இந்த சீட் சனத்தி நம்ம என்ன கொடுக்க போறோம், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த ஃபார்மாலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசவே இல்லையே. அதெல்லாம் அவங்க ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க மாப்பிள்ள. அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிச்சா போதும். அவங்க நல்ல டைப்ன்றது சரி, நம்ம நல்ல டைப் இருக்க வேணாமா? அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதை. ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதெல்லாம் பேசினா கரெக்டா வரும். ஒண்ணு நான் நேரில் பேசுறேன், இல்லைன்னா போனை போட்டு கொடுங்க, நான் போன்ல பேசுறேன். ஐயோ, என்ன சொன்னாலும் முத்து மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறாரே, என்ன பண்றது? ஸ்வேதா, ஒரு நிமிஷம். இது பாரு, நீ என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்வேதான்னு கூப்பிட்டு சொல்லக்கூடாது, அண்ணின்னு கூப்பிட்டு சொல்லு. ஓகே? ஸ்வேதா, இன்னுமா உனக்கு அந்த நினைப்பு இருக்கு?
கிருஷ்ணன் வந்து கையில தாலியோட ரெடியா இருக்காரு. உனக்கு கட்டுறது மட்டும்தான் பாக்கி. கண்டிப்பா அந்த கிறுக்கன் கிருஷ்ண என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முத்தரச மாமா என் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. அதையும் நீ பாக்கதானே போற. இங்க பார் ஸ்வேதா, அதெல்லாம் கனவுலயும் நடக்காது. நாளைக்கு அண்ணனுக்கு கண் பார்வை வரப்போகுது. அதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இத்தனை நாளா எதுக்காக வெண்ணிலாவா நடிச்சு ஏமாத்தினு அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்லுவ? ஏய், முத்தரச மாமா என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னால வெண்ணிலா எங்கன்னு உங்களை தான் கேள்வி கேட்பாரு. ஏன் ஸ்வேதாவை வெண்ணிலாவை நடிக்க வச்சீங்க? வெண்ணிலாவை நீங்க தேடலையா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேட்பாரு. அதுக்கெல்லாம் பதில் ரெடி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா உட்காந்து பேசலாம். அப்போ அப்போ அப்பு வேஷம் போட்டு தப்பு பண்ணிட்டியே. சும்மா சொல்லக்கூடாது. நீ நல்லாவே நடிச்சு எங்களை எல்லாம் ஏமாத்திருக்க. அந்த அப்பு வேஷம் உனக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் நம்பவே முடியல. நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க எல்லாரையும் நம்ப வச்சு தத்ரூபமா நடிச்சு முத்தரசன் கூட சேரணுங்கிறதுக்காக எவ்வளவு பிளான். மா, எல்லாமே பயங்கரமான பிளான்மா. பிளான் பண்றதுல இவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி பண்ணிருக்கா.